ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹானாஸ் ப்ளஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கல்ல? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபெதர் டைப்பில் உள்ள ஒரு லட்கன் பற்றி. அதை வந்து ஈஸியாக நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எனக்கு தேவை, நான் ரெண்டு எம்ப்ராய்டரி த்ரெட் ஃப்ளாக்தில் நம்ம 2 செட் எடுத்திருக்கோம். இப்போது இந்த த்ரெட்டில் ஒரு எண்டை பிடிச்சி நம்ம புல் பண்ணி எடுத்து ஸ்கேலில் வந்து 10 சென்டிமீட்டர் வர வரைக்கும் நம்ம அதை அளந்து எடுக்கணும். ஸோ அப்படி வந்து 3 டைம்ஸ் நம்ம அதை எடுக்கணும். 10 சென்டிமீட்டர் வச்சு 3 டைம்ஸ் நம்ம அதை அப்படியே கரெக்டாக எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து இதே மாதிரி நம்ம வந்து 22 டைம்ஸ் வந்து 3 இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 11 செட்டு லெஃப்ட் சைட்லையும் 11 செட்டு ரைட் சைட்லையும் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஒரு நாட் போட போகிறோம் இந்த டசல் மேக்கிங்க்கு. ஸோ அதுக்கு ஈஸியாகிட்டு 11 செட் லெஃப்ட்லையும் 11 செட் ரைட்லேயும் நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நமக்கு அந்த நாட் போடும்போது கரெக்டாக ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த சின்ன லெங்க்த்துக்கு நம்ம வந்து 10 சென்டிமீட்டர் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இனி ஒரே ஒரு த்ரெட்டை ஒரு லாங் சைஸ் எடுக்க போகிறோம். அது எப்படின்னா, அதே த்ரெட்டை வந்து நம்ம 15 சென்டிமீட்டருக்கு லெங்க்த்தில் எடுக்கணும். அது 4 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். 50 சென்டிமீட்டர் நம்ம வந்து 10 வச்சு 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணோம்ல. இப்போ வந்து ஒரே ஒரு பீஸ் வந்து 15 சென்டிமீட்டர் வச்சு லாங்காக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து 4 டைம்ஸ் மடக்கி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரே ஒரு பீஸ் நம்ம லாங்காக கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதை வந்து ஒரு போர்டில் வந்து செலோ டிப் வச்சு மேலே வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? அந்த லாங் பீஸை அதை வந்து அந்த மடங்கு பீஸ் மேலே வச்சுற மாதிரி பேஸ்ட் பண்ணி அந்த லாங்கை நம்ம ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பேஸ்ட் பண்ணிடுறோம். இனி வந்து இந்த லெஃப்டில் 11 ரைட்டில் 11 பீசஸ் வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ரெண்டுமே தனித்தனியாக இனி எடுத்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் வைக்கிற வேண்டிய த்ரெட்டை எடுத்து 2ஆக மடக்கி அந்த ஓப்பன் சைடு வந்து லெஃப்டில் வர மாதிரியும் க்ளோஸ் சைடு ரைட்டில் வர மாதிரியும் லெஃப்டில் உள்ள த்ரெட்டை வச்சுருக்கோம். அதே மாதிரி ரைட்டில் ஓப்பன் சைடு வெளியில், க்ளோஸ் சைடு உள்ளால் வர மாதிரி வச்சுட்டு, இப்போது இந்த நாட்டை என்ன பண்ணுறோம், நம்ம அந்த லெஃப்டில் இருக்கிற த்ரெட்டை அந்த லாங் த்ரெட்டுக்கு அடியில் வச்சுக்கிறோம். இப்படி வச்சு அதை செட் பண்ணிவிட்டு, இனி இந்த ரைட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டு ஓப்பன் சைட் இருக்கு இல்லையா, அதை ரைட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை பார்க்குறீங்களா, அதை அடியிலோடு விட்டு இந்த ஓப்பனை அப்படியே இந்த க்ளோஸ்டு த்ரெட்டு உள்ளால் விட்டு டைட் பண்ணிடுறோம். இந்த என்சிஸில் இருந்தவங்களுக்கு தெரியும், ரீஃப் நாட்னு ஒரு நாட் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அது வந்து நடுவில் இந்த த்ரெட் இருக்காது, ஒரு த்ரெட்டு ஓப்பன் த்ரெட்டுக்குள்ளால் இன்னொரு ஓப்பன் த்ரெட்டை போட்டு நாட் போடுறது. ஸோ அதே மெத்தட் தான். அந்த க்ளோஸ்டு சைடான த்ரெட்டு மட்டும் உள்ளால் போய் நாட் போட்டுக்கும், ஓப்பன் சைடு வெளியில் ஓப்பனாக இருந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம பாக்கி எல்லா த்ரெட்டையும் போட போகிறோம். ஆனால் ஆப்போசிட்டாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, லெஃப்ட் சைடில் உள்ள த்ரெட்டை அடியில் வச்சோம். இனி செகண்ட் டைம் பண்ணும்போது ரைட் சைடில் நம்ம ரைட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை வந்து அடியில் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் எடுக்க வேண்டிய த்ரெட்டை எடுத்து மேலோடி சேம் ப்ராசஸ் அந்த ஓப்பனுக்கு உள்ளாலேயே வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஓப்பன் வெளியில் வச்சுட்டு க்ளோஸ்டுக்கு உள்ளாலேயே இந்த த்ரெட்டை விட்டு அதை அப்படியே நம்ம இழுத்து லாக் போடுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட்டு ரைட்டை அடியில் வைக்கணும், செகண்டு வந்து லெஃப்ட் வைக்கணும். இது மாதிரி மாறி நம்ம வச்சு டைட் பண்ணி நம்ம ஃபுல்லாக அந்த 11 செட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். இது வந்து நம்ம சேம் கலர்லேயும் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் த்ரெட்லேயும் பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது நான் ஃபுல்லாக அந்த ரெட் கலர் எம்ப்ராய்டரிலேயே முடிச்சிடுறேன். இது வந்து எனக்கு அந்த ரெட் கலரே வந்து வேறு ஷேட்ஸில் இருக்குது. ஒரு லைட் கலர் நீங்கள்லாம் பார்த்து தெரியும், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கும். இது மாதிரி நமக்கு எம்ப்ராய்டரி த்ரெட் கிடைக்குது. 2 கலர்ஸில் நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மேலே ஒரு 4 செட்டு மட்டும் ஒரு கலரில், ஒரு டார்க் ப்ரௌன் அடுத்து கீழே வச்சுட்டு டார்க் இந்த சாண்டல் கலரில், ஒரு ரெட் அண்ட் ஒயிட்டு, ஒரு பிங்க், அந்த மாதிரி நம்ம வேறு கலர்ஸில் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வேறு கலர்ஸில் கூட கொடுக்கலாம். இப்போ நான் 3rd செட் வைக்கிறேன். அது வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடில் வைக்க வேண்டிய த்ரெட்டை கீழே வச்சுருக்கேன். இனி ரைட் ஹேண்ட் சைடில் வைக்க வேண்டியதை அந்த ஓப்பன் சைடு அந்த க்ளோஸ்டு நூலுக்குள்ளால் விட்டுட்டு, அதே மாதிரி இதுக்கு க்ளோஸ்ட் நூல் அந்த ஓப்பனாக நம்ம வெளியில் இந்த க்ளோஸ்ட் வெளியில் எடுத்து திரும்ப நாட் போட்டுறோம். ஸோ இந்த மாதிரி அந்த நாட் போடும்போது ரொம்ப டைட்டாக நம்ம போட்டு அது பக்கத்தில் வர மாதிரியே வச்சுருக்கணும், இந்த கேப் விடாமல். இதுக்கு இன்பிட்வீனில் நீங்கள் பீட்ஸ் கூட போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். கோல்ட் கலர் பீட்ஸில் அதை இன்பிட்வீனில் ஒவ்வொன்றா நீங்கள் ஊசி வச்சு கோர்த்து அதுக்கப்புறமா இந்த நாட் போட்டுட்டு இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இது வந்து நார்மலாக எம்ப்ராய்டரி த்ரெட் மட்டும் வச்சு நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இது சில்க் த்ரெட்டில் கூட கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இவ்வளோ லாங்காக எடுக்காமல் கொஞ்சம் கூட தின்னாக எடுத்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் நல்லாயிருக்கும். அதுவும் நான் இன்னொரு நாள் போடுறேன். ஸோ இதே மாதிரி நான் அந்த ஃபுல்லாக நம்ம எடுத்துருக்க அந்த 11 செட்ஸையும் கம்ப்ளீட் 11 செட்ஸையும் அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம நாட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இனி அந்த சைடில் ஓப்பனாக இருக்கும்ல, அந்த ஓப்பனான க்ளோஸாக இருக்கும்ல, அந்த க்ளோஸான த்ரெட் எல்லாம் நம்ம கட் பண்ணி அதை பிரித்து விட்றோம். ஒரு சின்ன பல்லுள்ள கோம்பு வச்சு அதை நம்ம ஷேப் பண்ணி விட்றோம். த்ரெட் எல்லாம் பிரித்து விட்றோம். எல்லாம் சேர்ந்து சில இடத்துல இருக்கும்ல, அதெல்லாம் பிரித்து விட்றோம். என்ன பண்ணணும்னா ஒரு குட்டி ஃபெதர் இல்லைன்னா பிக் ஃபெதர் 2 ஷேப்பில் வந்து நான் பேட்டர்ன் மாதிரி பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம அதை ஒரு பேஸாக வச்சு நம்ம நம்ம இந்த இருக்க ஃபெதர்ஸ் வந்து நம்ம அந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? இது வந்து சின்ன சைஸில் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு சின்ன சைஸில் வேணும்னா சில்க் த்ரெட் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் குட்டிய சைஸ் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இது பெரிய சைஸ் வச்சு இந்த அவுட் சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மட்டும் நம்ம தேவையில்லாமல் இருக்கிறத நீட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த ஷேப் நம்ம ஃபைனலைஸாக நமக்கு கிடச்சிரும். இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வச்சுருக்கேன்ல அந்த ஒயிட் கலர் பீட்ஸ் அதை தான் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்குள்ள இது இந்த காட்டன் த்ரெட்டுக்கு நார்மலாக இந்த பிளாஸ்டிக் ஒயிட் பீட்ஸ் வந்து நல்லா செட் ஆகும். எப்போவுமே எந்த கலராக இருந்தாலும் செட் ஆகும். ஸோ அந்த டசல் நம்ம என்ன மேக் பண்ணமோ அதே டசலோட த்ரெட்டு கலர் நம்ம எடுத்து நார்மல் காட்டன் த்ரெட்டு ஊசியில் கோர்த்து அதை வந்து இப்போ நம்ம அந்த இதில் பீட்ஸ் போட்டு இன்பிட்வீனில் ஒன்றா நம்ம நார்மல் ஸ்டிச்சிங் இருக்குல்ல, சேவிங் ஸ்டிச்லாம் போட்டு அதை நம்ம முடிக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம 2 சைடும் முடிக்கணும். எப்போவுமே டசல் ஆர் லட்கன் ஒர்க் பண்ணும்போது போத் சைட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அது 2 சைடு திரும்பும் போதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இருக்காது. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ என்ன ஒர்க் பண்ணாலும் 2 சைடும் நம்ம ஈக்குவலாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும், பார்க்கவும் எடுப்பாக இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த பீடுனா இந்த பக்கம் என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி அந்த 2 சைட்ஸ் போத் வச்சு நம்ம வந்து இந்த ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ நார்மலாக ஒரு பீட் வச்சு ஸ்டெப்பாக கொஞ்சம் கேப் விட்டு பர்டிகுலர் கேப் விட்டு இங்கே எவ்வளோ கேப் விட்டுருக்கணும் அதே கேப் தான் அந்த சைடும் விடுறேன். ஸோ அது ஈக்குவலாக நம்ம கேப் விட்டு அதே மாதிரி பீட்ஸ் எங்கே வச்சுக்கணும் சேம் அங்கேயே வச்சு இந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகே, இந்த ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறதுக்கு அது சாஃப்டாக இருக்குது இல்லை த்ரெட்டில் உள்ள லட்கன் எப்படி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், பார்க்குறதுக்கு ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இது நீங்கள் காட்டன் சாரீக்கு டிஃப்ரெண்ட்டாக போடணும் லட்கன் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன பிள்ளைங்களோட பாவாடை சட்டைக்கு போடலாம். பட்டு லங்காக்கு இதே நீங்கள் சில்க் த்ரெட்டில் பண்ணி போடலாம். நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபேன்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி ஒர்க்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.